கார்த்திகை தீப திருவிழாவிற்காக திருவண்ணாமலை மாட வீதிகளில் உள்ள கடைகளில் ஆக்கிரமிப்பை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்று வரும். இந்நிலையில் காலை மற்றும் இரவு வேளைகளில் இந்த 4 மாட வீதிகளில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறும். மேலும் இந்த 4 மாட வீதிகளில் முக்கிய வணிக நிறுவனங்கள் மற்றும் காய்கறி கடைகள் அனைத்தும் உள்ள நிலையில் அந்த ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதால் இந்த 4 மாட வீதிகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை முன்னிட்டு தற்போது மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து இந்த 4 மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றி வருகிறார்கள். குறிப்பாக தெருவோரங்களில் கடை வைத்திருக்கும் அந்த நடைபாதை வியாபாரிகளின் வாகனங்களை அனைத்துமே நகராட்சி நிர்வாகம் அகற்றி அதை ஒரு வேனில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இதற்காக ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார்கள். இதனால் இந்த மாட வீதி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மாட வீதிகளில் இந்த ஆக்கிரமிப்பு கடைகளை அமைக்காமல் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இந்த 4 மாட வீதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத நிலை இருக்கும் என்று பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.